ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2. நம்ம ஆல்ரெடி எப்பவும் விட்டுருப்போம் சுபாஷ் சூப்பர் மார்க் பேரை பார்த்தீங்களா, சூப்பர் மார்க். மார்க்கெட்டுன்னு வைக்கணும்னு பார்த்தா இவங்க மார்க்குன்னு மாற்றிட்டாங்களா. ஓகேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபர்னிச்சர்ஸ் வச்சேன், அவ்வளோதான். வச்சுட்டா முடிஞ்சிச்சு. கேன் சுகரா காமல கேன் சுகருக்குலாம் பிளேஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டே 3 க்ளோஸ் ஓப்பன் ஆக போகிறோம். அடுத்து லேப்டாப்பில் ஃபர்னிச்சர் சிங்கிள் ஃப்ரூட் பேஸ்கெட் டபுள் ரேக் வாங்கணும். ஒன்று 400 ரூபாவா? ஏடா 28 ரூபா தானே இருக்குது பை. போட நாட்டேடா ஃப்ரெஷ்ஷா 28. போட கீப்டா பிளேஸ். போட வாட்டர் பாட்டில் தானே, நீ எங்கே வைக்கணும்? ஓகே, இவனை அப்படியே மூடிட்டு செக் அவுட் வேறு போகணுமே ஃப்ரெண்ட்ஸ். செக் அவுட் வேறு பண்ணணும். இவங்க வேறு சும்மா ஆப்பிள் வாங்க வந்துடுவாங்க. என்னடா ஆப்பிள் வாங்குறதுக்கு என்னடா வருவீங்க? 8 ரூபாவா? 8.45. 1 2 3 4. நான் 10க்கு மேலே பண்ணுவேன்டா. 48 ரூபாவா? அவ்வளோட எதுக்கு எடுத்துடுவாட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எடுத்துருவான்னு பார்த்தியா? எப்பா டே டா கிளம்பு. எப்பா 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 எவ்வளோ வாங்க? சேஞ்ச் 0. 8 ரூபாவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எத்தனைடா வரீங்க கஸ்டமர்ஸு? டேய் முடியலடா சாமி, டேய் முடியல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னு ஒன்று பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது க்ரௌட் சிமுலேட்டர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் வராங்க? டேய் நானே ஒரு இது கொஞ்சம் கூட வைக்க வந்துருக்கேன்டா. டேய் ஓ நீ பேன் கார்டு இவங்க ஒருத்தங்க அப்படின்னு டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 48 20 20 1 2 3 4 அவ்வளோதான். 48 ரூபாவா? ஓகே பாய். நீங்கள் கொடுக்காட்டி போங்க. என்னமோ சொல்கிறான் அந்த போலீஸு. 3. ஓகே, லீவ் செக் அவுட். 1 நிமிஷம் லீவ். ஒரே நிமிஷம், இங்கே ஆயில் எங்கன்னு கேட்குறானா? எங்கடா ஆயிலே இல்லையே. ஆயில் ஆர்டர் பண்ணுமே. இப்போ என்ன பண்ண? இது என்னது? ஆக்வா வாட்டரா? சும்மா நான் கூட என்னமோ சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், என்னடா இவன் இங்கே நிற்கிறான், சரி என்னதுக்கு இங்கே நிற்கிறேன்னு கேட்கலான்னு போனால் என்னையும் விட மாட்டேங்காங்க. எத்தனை ட்ரீம் கேஃபே அப்பா. டேய் முடியலடா. டேய் பெரிய போலீஸ்காரர் இவர். போட 250 ருபீஸா? 1 90. என்னடா அவ்வளோ கேட்குறீங்க? அவ்வளோ மனசாட்சி இருக்காப்ல. காசு கொடுத்துட்டு போ, திருடுறாங்க.
6.65. ஓகே. போலீஸ்னு எங்கே பாருங்களேன் கேட்பாங்க, டேய் எங்கடா எனக்கு வேணும்டா அப்படின்னு கேட்பாங்க. வேணும்னா வா, இல்லைனா போ அப்படின்னு சொல்லிடுவோம், முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் 5 அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நான் காசு தப்பாக தந்துன்னு இருக்கும், எனக்கும் தெரியல. எவ்வளோ இந்த கடையை சாத்தலாம், எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்களோ. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி யோசிக்க தருது, யோசிக்கிறேன். .90 அவ்வளோதான். நான் கிளம்பு. கிளம்பு. எத்தனை வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? காலியாக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஸ்டோரை. எப்பா நாடே முடியல, செக் அவுட் லீவ் பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க. ஏன்டா அவ்வளோ ருபீஸ் உனக்கு எதுக்குடா? 1 2 3 4 ஓகே 4.90. டேய் போங்களா. பேன் கார்டு தரல, வேலை பேன் கார்டு அடிச்சுட்டேன்னா. பேன் கார்டுனா காப்பி அடிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வேறு சேஞ்ச் தரணும் பாருங்களேன். 18 ரூபா. மனசாட்சி இருக்கு. ஓ தப்பா வந்துட்டேன். ஓகே. ஸ்குட் கேம் ட்ரெஸ் போட்டுருக்கேன், போடா. 10 45 எடு. ஓ 45 தரதுக்கு பாரு. ஒன்றும் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது நானே பண்ணல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னமோ 40 கொடுத்துட்டேன். நல்ல வழி. எத்தனை பேர் பேன் கார்டு தருவீங்க? நிறைய நல்லவங்களா. போங்களா. பேன் கார்டு தந்தீங்களே, வேலையை ஈஸியாக்குனீங்களா. காசு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அப்படி சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொடுக்கலையே, தேங்க்ஸ். ஏன்னா மனசாட்சி இருக்காம்ல. சொல்லமா ஏண்டா முடியலடா. டே அமிக்கி எனக்கே கை வலிக்குண்டா, போங்கடா. இதே நான் ரியலாக கடையில் வேலை பார்த்துருந்தேன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. காசு கொடுத்து எடுத்து காசு கொடுத்து எடுத்து. ட்ரீம் கேஃப் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரீம் கேஃப் நம்மக்கிட்ட இருக்குது 3.10. ஓகே லீவ் செக் அவுட். ட்ரீம் கேஃப் எடு. ஒரே நிமிஷம் ஃபில் பண்ணணும். நான் எங்கே இருக்கு ட்ரீம் கேஃப்? கேன் சுகர் வைக்கணும். தருது. இவா வேலையில் இருக்கேன் பாப்பா. வேலைக்கு ஏதாச்சும் ஆளு கூப்பிடணும். அப்படி என்னடா பேன் கார்டு கொடுத்து ஈஸியாக கேட்குறாங்களா. ஆரம்பிச்சிட்டாங்களா. உண்டா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ இந்த வேலையே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னோட வேலை சம்பளத்தை தாண்டி 44 ரூபா சேஞ்ச் தரணுமா? எதை வச்சு அடிப்பேன்னு தெரியாது. ஒழுங்கா ஓடிடு போ. டிப்ஸில் எவ்வளோ கலந்துருக்கு நம்மளுக்கு? லீவ் செக் அவுட் டிப்ஸில் எவ்வளோ கலந்துருக்கு பா. கிளைம்
க்ளோஸா? ஆக்வா பியூரி எங்கே வைக்கணும்? பிளேஸ் இந்த ஃப்ரிட்ஜ் ரேக். பிளேஸ் த ப்ராடக்ட். ஒரு நிமிஷம், இது அப்படியே கீழே விடா. பிளேஸ் ஒரு நிமிஷம். இல்லை, இங்கே வந்து ஃப்ரிட்ஜ். இன்னும் நல்லா ஃபர்னிச்சர் ஊற்றணும். க்ளோஸில் தானே இருக்குது. வாங்கியிருக்கு. 400 ரூபா வேணும்டா. அதனால தாண்டா எனக்கு கோபமாக வருது. 400 ரூபா வேணுமா? இப்போ எனக்கு ஃப்ரூட்டி பைட்ஸ் வேணும். அப்புறம் என்னது? எல்லாத்துலேயுமே சன்ஃப்ளவர் ஆயில் கூட அங்கே தான் வைக்கணுமா? சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் வாங்கிடுவோம். இட்டாலி பாஸ்தா. சரி, இது வாங்குவோம். என்னமோ கொடுத்துருக்காங்க இட்டாலி பாஸ்தான்னு. இதுக்கு கோல்டன் கிரீனா நம்ம வாங்கி வச்சுப்போம். அடுத்து இது என்னது? ஏய், வேணாம் வேணாம் வேணாம். 400 ரூபா வேஸ்ட்டு. வேண்டாப்பா சாமி, இது வேண்டவே வேண்டாம். 44 ரூபாவை 100 ரூபா சேர்த்து விட்டுட்டா. பா, நான் காஸ்ட் எப்பாடே முடிச்சப்போ பை வாங்கி நானும் 44 ரூபா போச்சு. சரி, ஆப்பிள் வாங்கல, மறந்துட்டேன். எப்பா ஆப்பிள்லாம் மறந்துடுறேன்டா. என்னடா வரல? ஆடுன்னு வந்தாதான் ஆட் ஆகுமாமா. ஓகே, 2 வாங்கிடுவோம். இது ஆடு 2. ஓ, 2 ஆட் பண்ணாதானே 2 வரும். பை கொஞ்ச நேரத்துலேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் அப்புறம் அடித்து வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்னது 2 இதுக்கு 400 ரூபான்னு சொன்னேன்ல, அதுக்கு நம்ம ஒன்று போட்டே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ வந்துருச்சு. என்ன பாஸ்தாவா? நீ ஃப்ரூட்டி பைட்ஸா பாஸ்தாவா? முதல்ல நீ யாரு? பிளேஸ் யார்? இட்டாலி லிட்டில். இந்த லிட்டில் இட்லி இட்டாலி பாஸ்தா. ஸ்டோரேஜ் ரூம் ஏதாச்சும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டோரேஜ் ரூமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கடா. வைடா. ஆனால் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டோரேஜ் ரூம்னு ஒன்று கிடைக்கும்ல, அந்த நேரம் ஒரு நாள் பண்ணுவோம் பாரு. ஸ்டோரேஜ் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ வச்சுருப்பேன் பார்த்து யோசிச்சு பாருங்க. இவா க்ளோஸ். பறவை
மூடு மூடு மூடு. இது என்னதா? கோல்டன் ரைஸ் மாவு. Close and keep it down. Place. Okay friends, இப்போ நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு வர மாட்டேங்கி. ஓகே ஆப்பிள் ஆரஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்களேன் இந்த பொண்ணு தான் மழை வரப்போகுது. ஃபஸ்ட்டு இவன் அந்த பிங்க்கு தான். போன ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ கிட்ட வந்து பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதை விட்டுருங்க. இப்போ வேற இவங்க ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவுமே ஸ்டாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் இல்லாததுனால இப்போ என்ன நடக்குது, கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ பிடிக்கலன்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ போனதால 3 பேர் ஆங்கிரி பண்ண பார்த்தீங்களா? அது லிஸ்ட்டு காமிச்சாங்களே அதில் 3 பேர் ஆங்கிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டாக் இல்லை. டே எனக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குதுடா. ப்ராடக்ட்ஸ்லாம் தந்துடுறீங்களா? அது வைக்க ஸ்டோரேஜ் இல்லைடா. போங்கடா, தொல்லையாக பண்ணுறீங்கடாப்பா. ஒரு மாதிரி கோபமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ரிலாக்ஸேஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளையாடுவாங்க. இவங்க என்னை கடுப்பேற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன படி இந்த மாதிரி லைன்லேயே நிற்பாங்களா? அதனாலயா? ஏய் ஒன்ன காசு தெரியலனா என்ன? ஏய் காசு ரெடி கொடுத்தானா? எவ்வளோ கொடுத்துருக்க அதுக்குன்னு பார்த்தீங்களா? ஐயோ டீ கல் வேற வைக்கிறது பிளேஸ் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எல்லா பொருளையும் தந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபர்னிச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தொல்லை. இப்போ கஸ்டமர்ஸ்லாம் போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கேமிங்கை டக்குன்னு முடிக்கணும். எனக்கு முடியவே இல்லை. ஓகே முடிச்சிட்டேன். ஆனால் கூட இந்த போலீஸ் வந்துடுவான். ஏல உனக்கு தொல்லையால வேலை பா சும்மா தூங்கிடுவான். 6.00 6 சேம் தானா? இந்தபடி பர் 4.00 ஓகே 3 1 2 3 ஃப்ரெண்ட்ஸ் செமையா போகுது. ஆனால் என்ன தொல்லையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் சொல்லுவாங்க இது இல்லை கிண்டர் ஜாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு நாங்கள் என்ன கிண்டர் ஜாய் காணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாங்களாம் அப்படி சொல்லவே மாட்டோம். ஆனால் இவங்க ஸ்டோரை காலி பண்ணிட்டீங்க, திரும்பி வாங்கணுமா? ஸ்பானிஷ் நல்லவங்களா நீங்கள் போங்களா. டேய் ஸ்டாக்கே இல்லடி அறிவு கட்டவலே. டா ஆரஞ்சாச்சு எடுத்துருப்பா. ஸ்டாக்கே டேய் டேலாப்பா டேய் போலீஸ்காரா. ஏய் உன்னையதான் தொல்லையாக இருக்குது. நீராவில் தொல்லை தொல்லை பிடிச்சோனே. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டுக்கல. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு டே முடிஞ்ச உடனே நைட் எல்லாம் ஒர்க் பண்ணும். என்ன வேணும் உங்களுக்குலாம்? ட்ரீம் கேஃபா? ட்ரீம் கேஃப் இங்கே எங்கேயோ இருக்குல்ல. இது இல்லை, இது ஃப்ளவர் க்ரீனு. ஆக்வா பியூரு இது லிட்டில். ஓ இல்லையே ட்ரீம் கேஃப் வர. இது ஆக்வா தானாமா? எப்பா சாரிப்பா ட்ரீம் கேஃப் இல்லை போங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவங்க செம்மையான கடை ஓப்பன் ஆயிடுச்சா ஓடுற. ஓகே பா. ஏழை ஏழை என்னல வா. பா ஃபார்ட்டி ஃபைவா? $45. பா கரண்ட் இல்லையோ? $90. $90 எப்படி கொடுக்கணும்? can't close it, customer still inside the shop. டேய் நானே எனக்கு வேலை இருக்குண்டா, இருந்தா இருந்துட்டு போட்டுண்டா. தெரியா ஏண்டி 35 ரூபா பைசா வச்சு என்னடி பண்ணுற? போடி. ஏண்டி எத்தனை இவன் வேற, இந்த ஓனர் வேற, ஓனர் தொல்லை தாங்கலை. இந்த யார் வாங்குறவங்க தொல்லை கூட. ஆனால் இந்த ஓனர் தொல்லை இருக்குல்ல, அந்த தொல்லையால் என்னாலே எத்தனை தடவை அனுப்புன்னு தெரியல. ஒரு தடவை அனுப்பிட்டியா விட்டுருணும். நான் எந்த டேலாம் பண்ண மாட்டேன், க்ளோஸ் அவ்வளோதான். ஓகே எஸ் சமடா. இன்னொரு ஃபர்னிச்சர் வாங்கிடலாம்ப்பா. இப்போ தாண்டா மனசு திருப்தியாக இருக்கு. வா ஒரே நிமிஷம் தான் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். க்ரோன் கிரெயின். டேய் என்னடா ட்ரீம் கேஃபே எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்களா? நீ கீழே ப்ளேஸ் ஃப்ரூட்டி பைட்ஸ் நீ எடு. நீ வா. 3 வச்சு என்னடா பண்ண முடியும்? போடா. ஃப்ரூட்டி பைட்ஸ் ஃபுல் பேக்கெட் இருந்தால் தர. இது என்னது?
இட்டாலி தெரியாமல் வாங்கிட்டோம் நீ. இட்டாலி சன்ஃப்ளவர் ஆயில் வேணும். இப்போ 86 ருபீஸ் இருக்குது. ஓகே, ஆப்பிள் ஆரஞ்சு வேணுமா? இருந்தாலும் ஆரஞ்சு ஒன்று வாங்கிப்போம் ஆடு. அப்புறம் ஆப்பிள் ஒன்று வாங்கிப்போம். ஃப்ரூட்டி பைட்ஸ் ஆல்ரெடி இருக்கா? இல்லை ஃப்ரூட்டி பைட்ஸ் இல்லை. ட்ரீம் கேஃப் இல்லை. கேன் சுகர் இல்லை. ஆக்யூ பியூர் ஆல்ரெடி இருக்குது. பிளாக் ஏல் டீ ஒரு நிமிஷம் வெளியவா. பிளாக் ஏல் டீ இல்லை. பிளாக் ஏல் டீ இல்லை. ஆடா கீழே இருக்கா. கோல்டன் கிரெயின் இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ஆடு. இட்டாலி பாஸ்தா ஒன்று தான் இருக்குது. ஓகே, இட்டாலி பாஸ்தா ஓகே. இன்னொன்று வாங்கிப்போம். சரி விட்டு எவ்வளோ வாங்க? எவ்வளோ? பிளாக் எல்டி நீ ஒன்று வாங்கினா போதுண்டா, எல்லாமே போயிடும்டா. அப்படா தூ டே வாங்கடா ஆடு. இவனை 2லாம் வாங்கணும். 1 போதும். 2 இவன் 1 ட்ரீம் கேஃப் 1 இவன் 1 ஆக்யூ பியூர் ஆல்ரெடி இருக்குது. கேன் சுகர் இருக்குது. ஃப்ரூட்டி பைட்ஸ் இல்லை ட்ரீம் கேஃபில். கேன் சுகரும் இல்லை. பிளாக் எல்டி நான் உன்னை பறவை வாங்கிக்கிறேன் போ. கோல்டன் கிரெயின் இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை. அதான் பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை பண்ணிட்டோம். ஃபர்னிச்சர் வந்துருச்சு. ஒரு கிலோ பிளேஸ் எப்படா முதல்ல என்னடா பண்ணும்? த்ரோ என்ன எப்படா ஓப்பன் பண்ணும்? ஓ எப்போது போல் தான் பண்ணுமா? இது வேற நான் திருப்பலான்னு ஒன்னே வச்சுக்கோங்க. கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆடம்ஸ் ஆப்பிள் வருது. வாங்கி வச்சுப்போம். ஆக்யூ ரெட்ரா. ஆக்யூ அது என்ன ஃப்ரிட்ஜ் ரேக்கு? வெய் ஒரு நிமிஷம். ஃப்ரிட்ஜ் ரேக்குனா என்னது? ஆமா, ஃப்ரிட்ஜ் ரேக்குனா என்ன? ஒன் மினிட் ப்ராடக்ட்ஸ் போ. அது என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர் உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எங்கேயோ கிடக்குது. அந்த இதை நான் முதலே ஆக்யூ பியூர்னு வாங்கி தொலைச்சிட்டேன். ஐயோ, ஆடம்ஸ் ஆப்பிள் வந்துச்சு. ஆரஞ்சு நான் என்னமோ சடக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறேன். வெய் எப்பாடே எப்படா எனக்கு ஸ்டோரேஜ் ரூம் தருவீங்க? முடியலடா. ஆரஞ்சு தான்டா. அவ்வளோதான். ஓய் நான் ஒரு ஆரஞ்சு நான் கச்சி தின்ட்டுருப்பாவா? போடா. இதையும் நான் சேவ் பண்ணி வைக்கணுமாப்பா? ப்ளீஸ்
நெக்ஸ்ட் இது வாங்கோ வாங்கோ வாங்கோ. பாருங்களேன், ப்ளஸ் பியர் கிச்சுமா கிச்சுமா கொஞ்சம் ஃபன் பண்ணுவோமேனு பால் எடுத்தேங்களா. அந்த இருக்கா இந்த பால் எடுக்க முடியுமா? ஏ ஜீவா அக்கா ஜீவா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான்டா கேமு. இப்போதான் கேமே கிடையாதுன்னு சொன்னேன். போடுறா பாஸ்கெட் பால்லாம் வச்சு நம்மளுக்கு தான்டா நைட் ட்ரெண்டா நம்மளுக்கு நைட்டு. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு இது சரி நம்மளுக்கு வேலை இருக்குது, நான் பண்ணுவோம். சும்மா போய் விளாண்டா ஃப்ரெண்ட்ஸ். எப்பா நாடே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது எப்படா தருவீங்க? இந்த ஆட்டரி தொல்லை தாங்கலை. ஃப்ரிட்ஜ் ராக் என்ன தெரியுமா, லெவல் அப்கிரேட் ஆனாங்க அப்புறம் தான் வாங்க முடியாது. இந்த ட்ரீம் கேஃப் வேணாம். சரி ஓகே, டே 4 கம்ப்ளீட்டட். ஓகே, டே 4லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோலாம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு க்ளாஸ்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டேய், கோல்டன் கிரெயின் இருக்குதுல்ல, இப்போ அதுக்கு மேலே யோசிக்க முடியல. ஏண்டா கோல்டன் கிரெயினில் ஒரு வேலைடா. ₹2 ஹை ப்ரைஸா? 150 வச்சுக்கலாமா? ஓகே 50 வச்சுக்கிறேன். ஓகே மூடிட்டு நெக்ஸ்ட் என்னது, ட்ரீம் கேஃப் இங்கே தானே? நெக்ஸ்ட் என்னது கேன் சுகர் எங்கடா ஆல்ரெடி இருக்குடா. இல்லையா? நான் வேற அவசரமா இருக்குதுடா. டே முடியல, கேன் சுகர் இல்லைண்ணா. ஆமாம் வாங்கடா. டே நேற்று விளாண்ட நைட்டு பேஸ்கெட் பால் திரும்பி விளாட்றேன்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பேஸ்கெட் பால் செம காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலலாம் பேஸ்கெட் பால் போடுவாங்கன்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அப்படி போடு. சி உள்ளா வரான். அப்படி போடு ஃப்ரெண்ட்ஸ். நான் கால் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ கெத்து பாய்ஸ் கெத்து ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போடு. கரண்ட் 2 டேய், அதுவும் கோல்டன்டா. சரி போடுறேன்டா. உள்ளக்கு போச்சு ஃப்ரெண்ட்ஸடா. 3. சரி ஓகே, ரொம்ப கத்திட்டோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே
நம்ம போய் நெக்ஸ்ட் ட்ரீம் கேஃப் வந்துருக்குல்ல, ஆயில் வர்றதுக்கு 2 மினிட்ஸ் ஆகுமா உங்களுக்கு? இங்கே ஆகும், அவ்வளோதான். ஏய் குப்பை ரொம்ப ரெடி ஆயிடுச்சுப்பா இப்போ அடே. ஓகே எல்லாம் ரெடி. இதில் ஒன்று சன்ஃப்ளவர். டேய் இட்டாலி பாஸ்தா இருக்கு. ப்ரைஸ் என்ன வைக்கலாம்? ஏடா இட்டாலி பாஸ்தா அவ்வளோ குறைவான விலையாடா உங்களுக்கு? எப்பா 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 ரொம்ப போயிடுச்சு. 25 ஓகே, 25 ஓகே. ஓகே சன்ஃப்ளவர் ஆயில் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இது வரும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆர்டர் போனேன்? நெக்ஸ்ட் வந்து இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் ஃப்ரூட் ட்ராக்கெலாம் வாங்க வேண்டாம். ஃப்ரூட் ட்ராக்கு இதே போதும். ரெண்டு ஸ்பானிஷ் ஆரஞ்சு ரெண்டு இது இருக்குது. ட்ரை ராக் வேறு எதுக்குமே தேவையில்லை. பார்த்துவோங்க, இந்த 2க்கு தான் தேவை. ஃப்ரூட் ட்ராக் மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ட்ரை ராக் தான். அதனால் இனிமேல் பிக் ட்ரை ராக்குக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டபுளாக இருக்குல்ல அது. இப்போ ஏன்டா இது வாங்கினேன், அப்போ டபுளே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னா தேவையில்லை. இப்போ நம்ம இது ஒன்று வாங்கலாம்னா நெக்ஸ்ட்டு இவங்கெல்லாம் என்னது கோவப்பட மாட்டாங்க, ஆங்கிரி கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு தடவை விட்டுட்டோன்னா இப்போ என் ஹை ஸ்கோரு 3. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கரண்ட்டாக எவ்வளோ பண்ணியிருக்கானா, எப்படி இப்போ கரண்ட்டாக 1 பண்ணியிருப்பேன் 2 பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. சரிப்படா நான் போகிறேன் என்னோடய வேலைக்கு. நெக்ஸ்ட் வந்துடுச்சு, சன்ஃப்ளவரும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? இன்னும் என்ன வாங்கணும்? இந்த இதுதான் வைக்க முடியல. சரி மழை இது குப்பையில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்து போயிட்டேன். ஓகே இது என்னது? ஃப்ரூட்டி பைட்ஸ். நம்மளுக்கு என்ன வேணும்? பிளாக் கர்லி டீ வாங்கலாம். கரெக்டு, பிளாக் கர்லி டீ வாங்கலை. கோல்டன் கிரீன் வாங்கினேன்னா வாங்கினேன். லிட்டில் பாட்டா எஸ்டி பாட்டா வாங்கினேன்னா குளருது ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கிரெயின் வாங்கினேன்னா அவங்கள கோல்டன் கிரெயினுக்கு மீதி 2 எதுக்குடா? ஒன்று பிளாக் கர்லி டீக்கு வச்சுக்கலாம், இன்னொன்று வேறு ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. ஃப்ரூட்டி பைட்ஸ் வச்சுக்கலாம். டேய் அது அன்னீவனாக இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களேன். அன்னீவனாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அன்னீவனாக இல்லைல்ல, அதனால் க்ளோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் வீடியோவில் இந்த ஒரே ஒரு ரக்கலாம். இப்போ பாருங்கள் நிறைய எது இருக்குது. சம்பளம் செம்மையாக போகும் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஆமாம் பேக்கி வரலடா, முடியலடா. இது ஹாரர் கேமும் கிடையாதுடா. டே இங்கே என்ன ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு? இந்தாங்க பிடிங்க அப்படின்னு போங்கடா. ஓகே பாய் ஃப்ரம் BE01613. பாய் 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 பாய். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இன்னைக்கு வந்து மண்டே
நாளைக்கு நம்ம ஸ்டீலை பிளேண்டரை திரும்பி போடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் இன்னொன்று கேம் போட போகிறேன். ஸ்டீலை ஹெட்ஜ்டாக் இல்லை, சும்மா சொன்னேன். நான் வேறு கேம் தான் போட போகிறேன். முடிஞ்ச அந்த கேமையும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணணும். பாய்.